டிவிஐ செய்திகள் டொரண்டோவிலிருந்து எஸ்.ஜே. பிரசாந்தன். வணக்கம். கரீபியன் தீவு மக்களின் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வகையில் மிக பிரம்மாண்டமாக கனடாவின் கோடை காலத்தில் நடைபெறும் களியாட்ட நிகழ்ச்சியில் மோதல் சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இதில் ஒருவர் உயிரிழந்ததுடன் 2 பேர் காயமடைந்தனர். சேனல் 4 இறுதியாக வெளியிட்ட காணொலியில் தோன்றிய சாட்சியாளர்கள் நம்பகரமான தகவல்களை வழங்கியிருப்பதாக சேனல் 4 ஊடகத்தின் ஊடகவியலாளர் ஜோனத்தன் மில்லர் குறிப்பிட்டுள்ளார். உறுதிப்படுத்தாமல் சாட்சியங்கள் தொடர்பான தரவுகள் ஒளிபரப்பு செய்யப்பட மாட்டாது என்று கொழும்பிலிருந்து வெளியாகும் சண்டே லீடர் செய்தித்தாளுக்கு மின்னஞ்சல் மூலம் வழங்கிய நேர்காணலில் அவர் தெரிவித்திருக்கின்றார். இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் குழு ஒன்று இந்தியாவிற்கு பயணம் மேற்கொண்டிருக்கின்றது. சபாநாயகர் சாமல் ராஜபக்ஷ தலைமையில் இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் குழு இந்திய சபாநாயகர் மீரா குமாரின் அழைப்பை ஏற்று இன்று 5 நாள் உத்தியோகபூர்வ பயணமாக இந்தியா சென்றிருக்கின்றது. கர்நாடக மாநில முதலமைச்சர் எடியூரப்பா இன்று தமது பதவி விலகல் கடிதத்தை பாரதிய ஜனதா கட்சியின் தலைவருக்கும் மாநில ஆளுநருக்கும் வழங்கியிருக்கின்றார். இன்று காலை பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் நிதின் கட்கரிக்கு பதவி விலகல் கடிதத்தை தொலைநகல் மூலமாக எடியூரப்பா அனுப்பி வைத்தார். பின்னர் இன்று மாலை சுமார் 70 சட்டமன்ற உறுப்பினர்களுடன் ஆளுநர் மாளிகைக்கு சென்று ஆளுநரிடமும் பதவி விலகல் கடிதத்தை அவர் சமர்ப்பித்தார். சிரியாவின் பல்வேறு நகரங்களிலும் அரசாங்க எதிர்ப்பு ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீது சிரிய படைகள் தாக்குதல்களை நடத்தியிருக்கின்றன. ஹமா நகரத்தில் மாத்திரம் 100 ஆர்ப்பாட்டக்காரர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றனர். மேலதிக விரிவான செய்திகளுக்கு இன்றிரவு டிவிஐயின் செய்தி அறிக்கையை பாருங்கள்.